Happy morning, students. Today now we are going to talk about this lesson, status of women in India throughout the ages. அதாவது காலங்கள் தோறும் இந்திய பெண்களினுடைய நிலை ஒவ்வொரு காலத்துலேயும் பெண்களோட நிலை வந்து ஏன்ஷியன் டைமிங்கில் எப்படி இருந்துச்சு, மிடிவல் டைமிங்கில் எப்படி இருந்துச்சு, அட் ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குன்றது தான் அந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், த பொசிஷன்ஸ் ஆஃப் உமன் இன் த ஏன்ஷியன்ட் சொசைட்டி, deteriorations of the status of women in medieval period, the major social evil prevalent in the Indian society, the role of reforms in social evils eradications, women emancipation through the education, social legislation and empowerment. அதாவது பழங்கால சமூகத்தில் வந்து பெண்களோட நிலையையும் மத்திய காலத்தில் பெண்களுடைய நிலை அதனுடைய வீழ்ச்சி அடைதல், இந்திய சமூகத்தில் நிலவிய சமூக தீமைகள் என்ன, சமூக தீமைகளினுடைய சீர்திருத்தவாதிகளுடைய பங்கு என்ன, கல்வியின் மூலம் பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து விடுதலை கிடச்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த சமூக சட்டங்கள் அப்படின்றது வந்து எப்படி வந்து அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்றத அந்த லெசனில் பார்க்க போகிறோம். Generally, human society is constantly changing with additions, assimilations and omissions from within the outside. Women constitute half of the population. This is imperative to have a historical understanding of the status of women throughout ages. The positions of women was not uniform in all periods, differed with the regional variations. In ancient India, particularly early Vedic period, women enjoyed equal rights. அதாவது பொதுவாக மனித சமூகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மாற்றங்களை வந்து தனக்குள்ளே இருந்து வெளியிலிருந்து மாற்றங்களை வந்து என்ன செய்கிறாங்க, உட்கிரகித்துக்கொள்ளக்கூடிய அதை நீக்கி பகுத்தாய்வு அப்படின்றது வந்து மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ மக்கள் தொகையில் வந்து சரி பாதியாக பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து இருக்காங்க. அப்போ பல்வேறு காலங்களில் பெண்களுடைய நிலையை வந்து வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது வந்து தவிர்க்க இயலாதது. அப்போ they were subjected to subjugations and subordinations, new social practice, custom and system which crept into the society in turn put limitations and restrictions on the liberty of women. During the British Raj, many socio-religious reforms like Raja Ram Mohan Rai, Dayananda Saraswati, Keshav Chandra Sen, Ishwara Chandra Vidyasagar, Pandita Ramabai, Dr. Muthulakshmi Ammayar, Jyoti Rao, Jyotiba Phule, Periyar, E.V.R., Dr. Dharmambal were the prominent leaders who fought for the upliftment of women. அதாவது பெண்களுடைய நிலை அப்படின்னு சொல்லும்போது வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் ஏன்ஷியன் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து சமமான உரிமைகளை பெற்று மதிக்கப்பட்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக வெளிநாட்டு படையெடுப்புகளினுடைய விளைவாக இந்த சமூகத்தில் வந்து பெண்களுடைய நிலை அப்படின்னு சொல்லும்போது மோசமடைந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த இரண்டாவது நிலைக்கு அப்படின்றத வந்து கட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். புதிய சமூக நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், பெண்களுடைய சுதந்திரத்திற்கு சில வரம்புகள், கட்டுப்பாடுகள் அப்படின்றது வந்து விதிக்கப்பட்டது. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வந்து ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, நிறைய பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா, டாக்டர் தர்மாம்பால், ஈவேரா பெரியார், டாக்டர் முத்துலட்சுமி, இவங்கெல்லாம் வந்து சமூக சமய சீர்திருத்தவாதிகளாக 1829 அதில் வந்து அந்த சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்றது வந்து இயற்றப்பட்டது. த ராஜாராம் மோகன் ராய் எஃபர்ட்ஸ் லெட் டு த அபாலிஷன் ஆஃப் சதி இன் 1829. அதில் வந்து அந்த சதி அப்படின்றது வந்து ஒழிக்கப்பட்டது 1829 ராஜாராம் மோகன் ராயில். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 1856 த பாசிங் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856, the reforms rightly released that the female education as an
எமன்சிபேட்டிங் ஏஜென்ட் எராடிகேட்டிங் சோசியல் ஈவில்ஸ். அதாவது 1856 பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்களுடைய விதவை மறுமண சட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு வந்து இந்த திட்டம் அப்படின்றது வந்து வழிவகை அப்படின்றது வந்து செய்யப்பட்டது. அப்போ இதன் மூலமாக அந்த சமூக சீர்திருத்தவாதிகளுடைய இதெல்லாம் வந்து சமூக தீமைகளை அவங்களால ஒழிக்க முடியும் அப்படின்றது வந்து உணரப்பட்டது. அதுவே வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ women played an important part in India freedom struggle until independence. There was no radical changes in the status of women. In independent India, last few decades have witnessed the all-round development of women. Women are now making their presence felt in every walk of life. அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்களுடைய முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லும்போது சுதந்திரம் பெறும் வரை வந்து பெண்களுடைய நிலை அப்படின்றது வந்து பெரிய மாற்றங்கள் அப்படின்றது வந்து ஏற்படவில்லை. அப்போ இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற பின்பு தான் வந்து பெண்கள் வந்து அனைத்து துறைகள்லையுமே வந்து வளர்ச்சி அடைந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய தற்பொழுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு துறையிலும் தங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. த பொசிஷன்ஸ் ஆஃப் உமன். அப்போ ஏன்ஷியன் பீரியட். இப்போ ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் இந்தியன் சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் இந்தியா எவிடன்சஸ் ஷோ த வர்ஷிப் ஆஃப் த மதர் காடஸ். ஹென்ஸ் த அடாரேஷன்ஸ் ஃபார் த மதர் இஸ் எவிடென்ட் டூரிங் த பீரியட். அப்போ ரிக்வேதிக் பீரியட்ஸை பிலீவ்ட் தட் த பொசிஷன்ஸ் ஆஃப் ஒய்ஃப் வாஸ் honored and women's positions was acknowledged especially in the performance of religious ceremonies. அதாவது பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும்போது சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து தாய் அப்படின்றத வந்து கடவுளை வந்து வணங்கியதற்கான சான்றுகள் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை அப்படின்றது வந்து போற்றுதலுக்குரியதாக இருந்தது. குறிப்பாக வந்து மத சடங்குகள் பெண்கள் வந்து பங்கெடுத்து கொள்வது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது. அப்போ பின்வேத காலம் டூரிங் த லேட்டர் வேதிக் விட்னஸ்ட் எ டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட் இன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் ரெஸ்ட்ரிக்டிங் ஹர் ரோல் இன் த சோசியல் லைஃப் எக்ஸப்ட். அதாவது பின்வேத காலத்தில் பெண்களுடைய நிலையில் வந்து பல மாற்றங்கள் அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பித்தது. சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்தவர்களுடைய சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் அப்படின்றது வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. விதவைகள் வந்து தாங்களாகவோ அதாவது இந்த பின்வேத காலத்தில் வேறு விடோஸ் எய்தர் த சூஸ் ஆஃப் தெம்செல்ஸ் ஆர் வேர் ஃபோர்ஸ்ட் டு ஜம்ப் இன்டு த ஃபியர் ஆஃப் தியர் ஹஸ்பண்ட். த became அதாவது the system became rigid. Women were denied to study Vedic scriptures. அதாவது பின்வேத காலத்தில் சதி என்ற பழக்கம் பிரபலமாக இருந்ததுனால விதவைகள் வந்து தாங்களாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரில் கணவரினுடைய சிதையை வந்து அதோடு சேர்த்து அவங்களை வந்து எரிக்கப்பட்டனர். அதாவது கணவன் இறந்துட்டா அப்படின்னா பெண் வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த மனைவி வந்து உயிர் வாழக்கூடாது, அவளை என்ன செஞ்சிடணும், உடன்கட்டை ஏறணும். இந்த பழக்கம் அப்படின்றது வந்து கடுமையாக வந்து மாறியது. பெண்கள் வந்து அந்த வேதங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து படிப்பதற்கு வந்து மறுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது இடைக்காலம். இதில் எப்படி இருந்தாங்க பெண்கள் அப்படின்னா த பொசிஷன்ஸ் ஆஃப் உமன் இன் த சொசைட்டி ஃபர்தர் deteriorated during the medieval period and they suffered from many social evils such as sati, child marriage, female infanticides and slavery. Normal monogamy was the practice, but among the rich polygamy was prevalent. Sati was in practice particularly among the royal and upper ஷேர்ட் ஆஃப் த சொசைட்டி. இடைக்கால சமூகம் அப்படின்னு சொல்லும்போது பெண்களின் நிலை வந்து மிகவும் மோசமாக அடைந்திருந்தது. சதி, குழந்தை திருமணம், பெண் சிசுக்கொலை மற்றும் அடிமைத்தனம் போன்ற பல சமூக தீமைகளால் வந்து
அவர்கள் பாதிக்கப்பட்டனர். பொதுவாக வந்து ஒரு தார மனம் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஆனால் செல்வந்த மக்களிடையே வந்து பலதார மனம் அப்படின்றது வந்து நிலவியது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உயர் சமூகத்தினரிடையே வந்து இந்த சதி என்ற பழக்கம் வந்து நடைமுறையில் இருந்தது. ஆனால் முகலாய ஆட்சியர் காலம் அப்படின்னு சொல்லும்போது அக்பர் காலம். The Mughal ruler Akbar attempt to abolish sati. In fact, very little attention was period of paid to female educations. அப்போ அக்பரோட காலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சதி முறையினை வந்து ஒழிக்க அவர் வந்து பாடுபட்டார் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து நம்ம மறுக்க முடியாது. அப்போ விதவை மறுமணம் வந்து அந்த டைமிங்கில் வந்து அரிதாக காணப்பட்டது. இந்தியாவின் சில பகுதிகளில் வந்து இந்த தேவதாசி சிஸ்டம் அப்படின்றது வந்து இருந்துச்சு. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா in spite of general determinations we can find some exception. ரஷ்யா சுல்தானா, குவீன் துர்காவதி, சந்த் பிபி, நூர்ஜஹான் இவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா துர்காவதி, அந்த சீஜாபாய், மீராபாய், ஜஹானாரா இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய நிலை மோசமடைந்திருந்த போதிலும் இவங்க வந்து அது ஒரு எக்ஸப்டாக வந்து அதுக்கு ஒரு விதிவிலக்காக வந்து நம்ம என்ன செய்யலாம், இவங்கள சொல்லலாம். அப்போ பிரிட்டிஷ் காலம் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் பீரியட், அந்த பீரியடில் பார்க்கும்போது ஃபார் சென்ச்சுரிஸ் உமன் in India had been subordinated to men and socially oppressed. The major effect of national awakening in the 19th century was seen in the field of social reforms. The enlightened person increasingly revolted against rigid social evils and outdated customs. அதாவது இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிபணிந்திருந்ததோடு சமூக ரீதியாகவும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்டார்கள். அப்போ இந்த 19th செஞ்சுரி அப்படின்னு சொல்லும்போது 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வின் விளைவாக சமூகத்தில் வந்து சீர்திருத்தம் அப்படின்றது ஏற்படப்பட்டது. கடுமையான சமூக தீமைகள் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு எதிரான மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெருமளவில் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஏராளமான தனிநபர்கள், சீர்திருத்த சங்கங்கள் பெண் கல்வியை வந்து பரப்புவதற்கு கடுமையாக உழைத்தது. அப்போ விதவை மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது the beginning of 19th century female literacy was extremely low when compared to male literacy. The Christian minorities were the first to set up the Calcutta Female Society in 1819. அப்போ 1819 பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆண் கல்வி அறிவோட பெண்களோட கல்வி நிலையை ஒப்பிடும்பொழுது மிக குறைவாக இருந்துச்சு. அப்போ கிறிஸ்டியானிட்டி சொசைட்டி, கிறிஸ்துவ அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது 1819 கல்கத்தாவில் முதல்ல வந்து பெண் சிறார் சங்கம் அப்படின்றது தான் அமைக்கப்பட்டது. கல்கத்தாவில் வந்து கல்வி கழகத்தின் தலைவராக வந்து ஜேஇடி பெதூன் அப்படின்றவர் வந்து 1849 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த பெதூன் ஸ்கூல் வாஸ் ஃபவுண்டட் இன் 1849 பை ஜேஇடி பெதூன் who was the president of the Council of Education in Calcutta. இவர் வந்து பெதுன் பள்ளி அப்படின்றது வந்து இவரால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 1854 பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் வுட் dispatch on education in 1854 India a great stress on the need for female education. Indian Education Commission Hunter Commission 1882 recommended to start primary education school for girls and teachers training institution and suggested special scholarship and prizes for girls. In 1880s India women began to enter universities. அதாவது 1880 பல்கலைக்கழகங்கள் நுழைவு வந்து இந்த சிறுமி, அதாவது சிறுமின்னு சொல்லும்போது 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து பெண் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 1882 பார்த்திங்கன்னா ஹண்டர் கமிஷன், இது என்னன்னு பார்த்திங்கன்னா
தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தொடக்க பரிந்துரைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகைகள் இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு அப்படின்றது வந்து செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.